ஒன்று எதுக்கு, அப்புறம் கள்ளச்சாராயம் காய்ச்சறது எதுக்கு? இதுக்கு யார் துணை போகிறாங்க? ஆட்சியாளர்களோ காவல்துறையோ அதிகாரிகளோ துணை இல்லாமல் நிச்சயமாக கள்ளச்சாராயத்தை இங்கே காய்ச்ச முடியாது. அப்போது ஆட்சியாளர்களின் உதவியோடு, காவல்துறையின் உதவியோடு, அதிகாரிகளின் உதவியோடு தான் இன்றைக்கி கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது என்பதை ஒட்டுமொத்த கள்ளக்குறிச்சி தொகுதியில் இருக்கின்ற அத்தனை மக்களுமே இதை சொல்கிறாங்க. ஆளும் கட்சியின் உடைய நிச்சயமாக அவங்களுடைய ஹெல்ப்பில் தான் இது நடக்குதுன்றது மாற்று கருத்து இல்லை என்பதை ஒட்டுமொத்த கள்ளக்குறிச்சி மக்கள் இன்றைக்கி சொல்கிறாங்க. அவங்க வறுமையை பயன்படுத்தி இவங்க இதை கள்ளச்சாராயம், டாஸ்மாக்கு, கஞ்சா போன்ற போதை வஸ்துகளை விற்று மக்களை இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிறார்கள் என்பதை நான் மிக மிக மனவேதனையோடு இதை பதிய வைக்கிறேன். இதை தான் நான் கவர்னர்கிட்டையும் இன்னைக்கு முறையிட்டு இருக்கிறோம். இந்த ஃபார்ம் நாங்கள் அவருக்கு ஒரு கோரிக்கை மனு நாங்கள் இன்றைக்கி கொடுத்துருக்குறோம். அந்த கோரிக்கை மனுவில் மொத்தம் 6 பாயிண்ட் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். முக்கியமான பாயிண்ட்டு. அதில் மிக முக்கியமான ஒன்று, சிபிசிஐடி வழக்குனால இங்கே எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதை சிபிஐ வழக்காக நிச்சயமாக மாற்றும் பொழுது தான் அந்த சிபிஐ வழக்கு தான் ஒரு உண்மை நிலையை கொண்டு வரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல் இன்றைக்கி திமுகவில் இருப்பவர்கள் எல்லாரும் மதுபான ஆலைகளை வச்சுருக்காங்க. அப்போது ஆட்சியாளர்களே மதுபான ஆலையை வைத்திருக்கும் போது எந்த வகையில் இது ஒரு உதாரணம்? அதனால் நிச்சயமாக மதுபான ஆலைகளை மூட வேண்டும். அதே மாதிரி இன்றைக்கி யார் இதை சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் நிச்சயமாக பதவியை ராஜினாமா செய்யணும். அப்போ என்ன ஒரு உதாரணத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க சொல்கிறாங்க? இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இந்த கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா இது என்ன ஒரு முன் உதாரணத்தை இந்த கவர்மெண்ட் எடுத்து செல்கிறது என்ற கேள்வி தான் நிச்சயமாக நாங்கள் கேட்குறோம். இது எல்லாமே கவர்னர்கிட்ட பாருங்கள், இது ஒரு ஃபார்மில் அனைத்து கோரிக்கையும் இன்றைக்கி இது கொடுத்துருக்குறோம். கவர்னர் அவர்கள் மிக மிக கவனத்துடன் நாங்கள் சொல்கிற அத்தனையுமே கேட்டார். இன்றைக்கி நான் கவர்னரை எத்தனையோ முறை நான் சந்திச்சிருக்கேன். பட் முதல் முறையாக அவர் முகத்திலேயே ஒரு கவலையை நான் பார்த்தேன். தமிழகத்தினுடைய எதிர்காலம் எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது என்பதில் மிக பெரிய கன்சர்னாக அவரே இன்றைக்கி ஃபீல் பண்ணி பேசின அந்த வார்த்தைகள் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மனசுக்கு வலியை கொடுக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே சிபிசிஐடி வழக்கு நம்ம போட்டோம், மதுராந்தகம், செங்கல்பட்டெல்லாம். அப்போ நானும் நேரடியாக போனேன், என்ன நடக்குது இங்கே, எதுவுமே ஒரு தீர்வு இல்லாமல் போய்கிட்டு இருக்குது அப்படின்றத ரொம்ப மன வருத்தத்தோடு தான் பதிய வச்சார். அப்போ நான் ட்ரக் அப்யூஸை பற்றி பேசினேன். எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை மிக அதிகமாக இருக்கிறது என்று. அப்போது அவர் எனக்கு அது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார். இது கஞ்சா மட்டும் கிடையாது, சிந்தட்டிக் ஃபைபர் ட்ரக்ஸ் அப்படின்னு சொன்னார். சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அது ஃபைபர் ஃபார்மில் இன்றைக்கி அது மலிவாக எல்லா இடத்துலையும் வெளிநாடுகளிலிருந்து கடத்தி வரப்பட்டு இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க அந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் விற்பனை இருக்குது. இது நிச்சயமாக கவலைக்குரிய ஒரு விஷயம். தமிழகத்தின் எதிர்காலத்தை நினைக்கும் பொழுது எனக்கே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அளிக்கிறது என்பதை எங்களிடம் அவர் பதிய வச்சார். அதனால் அவர் கையில் இன்றைக்கி இந்த கோரிக்கை மனுவை நாங்கள் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதை உடனடியாக நீங்கள் உங்களுடைய ஆளுமைக்கு ஏற்றவாறு இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று எங்கள் கோரிக்கையை நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ டாஸ்மாகில் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் குடிச்சா கூட எறும்பு கடிச்ச மாதிரி இருக்குது, அதனால் 2 மோட்டர் 3 மோட்டர் குடிக்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சுமை தூக்கும் தொழிலாளி அடித்தட்ட மக்களுடைய ரெகுலர் பேச்சாக இருக்குது. அப்போ அது என்ன இல்லைங்க, இவங்க எல்லாருமே பாருங்கள், குடியை கொடுத்து கோடிகளை இவங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. குடியை கொடுப்பது யாருங்க? கவர்மெண்ட். டாஸ்மாக்னு யாருங்க நடத்துறது? தமிழக அரசு தானே நடத்துகிறாங்க. குடியை மக்களுக்கு கொடுத்து கோடிகளை இவர்கள் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கோடிகளை சம்பாதிப்பதற்காக கோடிக்கணக்கான மக்கள் உயிரை நாம் இழந்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தாங்க, ஒரு நல்ல அட்மாஸ்பியரை உருவாக்கி கொடுங்க இந்த கவர்மெண்ட். அப்போ ஏன் அவங்க போதைக்கும் குடிக்க அடிமையாக போகிறாங்க? இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அது தரம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் அதிகமாக அதை எடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது என்று. அப்போ டாஸ்மாக் கடையில் என்ன நடக்கிறது என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையாக தரணும். இன்றைக்கி கள்ளச்சாராயம் என்று ஒன்று வரக்கூடாது என்ற காரணத்தை சொல்லி தான் டாஸ்மாக் இன்றைக்கி 45,000 கோடிக்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாதாரண இது காசு கிடையாது. அதை வச்சு தான் இந்த கவர்மெண்ட்டே நடத்துகிறாங்கன்னா
இதை விட ஒரு கேவலம் என்ன இருக்கு? மனித உயிர்களை பணயம் வைத்து அதுல வர காசை வச்சு ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ற நிலைமையில இன்னைக்கு தமிழக அரசு இருக்குன்னா இதை விட ஒரு தலைகுனிவு என்ன இருக்க முடியும்? வருஷத்துக்கு 5000 கோடி டார்கெட் வைக்கிறாங்க. இப்ப அடுத்து பாருங்க தீபாவளி இந்த 45,000 கோடியா 50,000 கோடியா டார்கெட் வைப்பாங்க அடுத்த வருஷத்துக்குள்ள. அதுக்கு அடுத்த வருஷம் 55,000 கோடி. இன்னைக்கு நம்ம ஆல்மோஸ்ட் 65 உயிர்களை இழந்திருக்கோம். ஏற்கனவே போன வருஷம் 22 உயிர்களை இழந்திருக்கோம். இப்படி இவங்க 5,000 கோடி டார்கெட் வைக்க இன்னைக்கு ஏற்பட்ட 65 மரணம் நாளைக்கு 100 மரணங்கள் ஆகும், அப்புறம் 200 மரணங்கள் ஆகும். இன்னைக்கு அந்த ஏழை மக்களுக்கு என்ன வாழ்வாதாரம் இருக்கு? கண் பார்வை போச்சு, ஹெல்த் போச்சு, எதையுமே இழந்துட்டு இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்கன்னா இதுக்கு யார் முழு பொறுப்பு? யார் ஆட்சியில் அமர்கிறார்களோ அவர்கள் தான் இதுக்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்றேன். சிபிஐ விசாரணை என்பது ஒரு முன்னுதாரணமா இருக்காது. ஆல்ரெடி மாநில அரசு தான் விசாரிச்சுட்டு இருக்காங்களே, இதெல்லாம் தேவையற்ற கோரிக்கை அப்படின்னு திமுக தரப்பு. மாநில அரசு இது வரைக்கும் விசாரிச்சு எந்த ஒரு கேஸுக்கு நல்ல தீர்ப்போ இல்லை முடிவோ வந்திருக்கு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, பத்திரிகையாளர்கள் உங்களுக்கே தெரியும். கடந்த முறை செங்கல்பட்டு மரக்கானும் சிபிசிஐடி கிட்டே தான் கொடுத்தாங்க. என்ன அதனால என்ன தீர்வு வந்துச்சு? என்ன ரிசல்ட் வந்தது? என்ன கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தாங்க? ஒண்ணுமே இல்லையே. இன்னைக்கு சிபிசிஐடி என்பது தமிழக அரசால் நடத்தப்படுவது. இந்த கவர்மெண்ட்டே தன்னை பற்றியே தப்புன்னு சொல்லுவாங்களா? அதனால தான் நாங்கள் சிபிஐ கிட்ட நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். சிபிஐ வழக்காக இது மாற்ற வேண்டும். அட்லீஸ்ட் அவங்க இதை செக் பண்ணும்போது உண்மை நிலை என்ன என்பது மக்களுக்கு தெளிவாக தெரிய வரும். அதனால சிபிசிஐடி மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா தமிழக அரசே நடத்துகின்ற ஒரு சிபிசிஐடி விசாரணை எப்படி இருக்கும், அவங்க கொடுக்கின்ற அந்த தீர்வு எப்படி இருக்குன்றதுல எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் சிபிஐ நம்ம கேட்கணும். நம்ம நாட்டில் எத்தனையோ விவசாய வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நெஞ்சு வலி இறந்து போயிருக்காங்க. தேங்காய் பறக்க தென்னை மரத்தில் மேலே ஏறிட்டு கால் தவறி கீழே விழுந்து மண்டை உடைஞ்சு எத்தனையோ விவசாயி இறந்து போயிருக்காங்க. வயக்காட்டில் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது பாம்போ பூச்சோ கடிச்சு நிறைய விவசாயி இறந்து போயிருக்காங்க. வாழை காற்றுல சாஞ்சி அதனால வேதப்பட்டு நிறைய விவசாயி பூச்சி மருந்து குடிச்சு இறந்து போயிருக்காங்க. விளைஞ்சு கிடக்க நெல் மழையால் அழிஞ்சு கிடக்கும் போது அதை பார்த்து வேதனை தாங்க முடியாம தற்கொலை பண்ணி எத்தனையோ விவசாயி இறந்து போயிருக்காங்க. அவங்க குடும்பம்லாம் நடு ரோட்டில் நடு தெருவில் தான் நிற்கும் கடனால. அதை பற்றி பேச யாருமே அன்னைக்கெல்லாம் இல்லை. அதை பற்றி பேசுறதுக்கு இன்னை வரைக்கும் யாருமே வரல. இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை குடிச்சு அத்தனை பேர் இறந்தாங்க. அவங்க குடும்பத்தை பற்றி இவ்வளவு பேசுதிய, சட்டத்துக்கு விரதமா கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு அதை மட்டும்தான் பேசுதிய. அவங்க குடும்பத்துக்கு எத்தனையோ நலத்திட்டங்களுக்கு கொடுக்காங்க, அவங்களுக்கு நஷ்டெல்லாம் கொடுக்காங்க. எத்தனை விவசாயி கடன் தொல்லை தாங்க முடியாம வெளியே சொல்ல முடியாம தற்கொலை பண்ணி செத்துருக்கான். அவன் குடும்பம் நடு ரோட்ல நிக்கி. அன்னைக்கு இதை பத்தி யாராவது ஒரு வார்த்தை பேசலாம்? பேப்பர்ல வந்திருக்கு. தோட்டத்தில் விவசாய வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கரண்ட்ல அடிபட்டு செத்து போயிருவாங்க நிறைய பேர். உயிரை பணைய வச்சுதான் அவ்வளவு பேர் ராவும் போகணும் விவசாயி வேலை பார்க்கான். அத்தை விவசாயி செத்து போனா அவனுக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு இவ்வளவு வருத்தப்படுச்சு நம்ம தமிழ்நாட்டில். கவலை வேற ஐயையோ வேற.